Hello everyone. இந்த வீடியோவில் FA ஆர் NFA ஆர் DFAவை எப்படி ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அப்டைன் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் தட் டினோட்ஸ் த லாங்குவேஜ் as accepted by the following DFAன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே DFA டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த DFA டயக்ராமுக்கு நம்ம we have to obtain the regular expression for this DFA. இந்த DFA டயக்ராமுக்கு ஈக்குவலண்ட்டான ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம டெரைவ் பண்ணணும். For that ஃபஸ்ட் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா ஹியர் ஐ எம் கோயிங் டு யூஸ் ஆர்டன்ஸ் மெத்தட். ஃபார் தட் ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இந்த டயக்ராமை ஈக்குவேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்க போகிறேன். எப்படி எழுதணும் அப்படின்னா த்ரீ ஸ்டேட்ஸ் இருக்குது, அதாவது எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு Q1 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு எப்படி எழுதணும், Q1 ஈக்குவல் டு இந்த Q1 ஸ்டேட்டுக்கு உள்ளர வர மாதிரி என்ன ஆரோஸ் இருக்குது, என்ன ட்ரான்சிஷன் இருக்கோ அதை எழுதணும். ஓகே, ஸோ Q1க்கு என்னென்ன ட்ரான்சிஷன் இருக்குது, இது ஒரு ட்ரான்சிஷன் மட்டும்தான் உள்ளே வர மாதிரி இருக்குது, மிச்சதெல்லாம் வெளில போகுது. ஸோ இது மட்டும்தான். அப்போது Q1 இன்ட்டு A. ஓகே, ஸோ Q1லேருந்து Q1க்கே ஒரே ஒரு ட்ரான்சிஷன் இன்னரில் இன்வர்ட்ஸில் வர மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் இருக்குது. அது என்ன இருக்குது, A இருக்குது. ஸோ Q1லேருந்து வரதுனால Q1லேருந்து வருது என்ன வேல்யூ, ஏங்கிற வேல்யூ. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு எப்சிலான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, Q1 ஈக்குவல் டு Q1 இன்ட்டு A ப்ளஸ் எப்சிலன். ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஸ்டேட்டுக்கு Q2 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு. ஸோ Q2 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு டுவர்ட்ஸ் இன்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் வர மாதிரி எத்தனை ஆரோ இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் Q2 ஈக்குவல் டு ஃபஸ்ட் Q2ன்னு எந்த Q2க்கே இருக்கிற ஆரோ, Q2ன்னு வச்சு எழுதுகிற மாதிரி இருக்க ஆரோ இருந்தால் அதை தான் எழுதணும். ஸோ இங்கே இருக்குது Q2 இன்ட்டு A. Q2லேருந்து Q2க்கே ஒரு ட்ரான்சிஷன் போகுது, என்ன இன்புட், ஏன்ற ஒரு இன்புட். ஸோ A ப்ளஸ் அது இல்லாமல் இது ஒரு ட்ரான்சிஷன் இருக்குது. இந்த ட்ரான்சிஷன் எங்கேருந்து வருது, Q1லேருந்து வருது. ஸோ Q1லேருந்து வருது, என்ன இன்புட், பிங்கிற இன்புட்க்கு. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ஈக்குவேஷன். வேறு எந்த ட்ரான்சிஷனும் இல்லை. ஸோ இதுக்குள்ளே 2 ஆரோ உள்ளே போகுது, ஒன்று A ஒன்று B. ஏங்கிற இன்புட்க்கு Q2லேருந்து Q2க்கே போகுது. ஸோ Q2 ஆஃப் A ப்ளஸ் இன்னொன்று Q1லேருந்து போகுது, அதனால் Q1 இன்ட்டு என்ன இன்புட் போகுது, பிங்கிற இன்புட். ஸோ B. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார் செகண்ட் ஸ்டேட். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டேட்டுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் Q3 ஈக்குவல் டு Q3க்கு Q3லேருந்தே ஏதாவது ஈக்குவேஷன் போயிருக்கா, இல்லை, ஒரே ஒரு ஆரோ தான் வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு, Q2லேருந்து வந்திருக்கு. ஸோ Q2லேருந்து போகுது ஆரோ, என்ன இன்புட், பிங்கிற இன்புட். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டயக்ராமை இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போது ஆர்டன்ஸ் மெத்தட் படி ஃபார்முலா என்ன அப்படின்னா R ஈக்குவல் டு RP ப்ளஸ் Q. இந்த ஃபார்மெட்டுக்கு தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு ஈக்குவேஷனையும் இந்த ஃபார்முலாக்கு ஈக்குவேட் பண்ணி R வேல்யூ, P வேல்யூ, Q வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். Q1 ஈக்குவல் டு Q1 இன்ட்டு A ப்ளஸ் எப்சிலான். இதை ஆர்டன்ஸ் மெத்தடுக்கான ஃபார்முலா R ஈக்குவல் டு RP ப்ளஸ் Q. இதுக்கு ஈக்குவேட் பண்ணால் Rோட வேல்யூ, Pயோட வேல்யூ, இது Qவோட வேல்யூ. ஸோ Rோட வேல்யூ என்ன, Q1. Pயோட வேல்யூ என்ன, A. Qவோட வேல்யூ என்ன, எப்சிலான். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த ஈக்குவேஷன் எப்படி ஈக்குவேட் பண்ணிவிட்டு Rோட வேல்யூ, Pயோட வேல்யூ, Qவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலண்ட்டான ஆன்சர் எப்படி எழுதணும்னா R ஈக்குவல் டு QP ஸ்டார் அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டுக்கு ஆன்சர் எழுதணும். ஸோ Rோட வேல்யூ என்ன, Q1. அப்போ Q1 ஈக்குவல் டு Qவோட வேல்யூ எப்சிலான் இன்ட்டு Pயோட வேல்யூ A. அப்போது A ஸ்டார் R ஈக்குவல் டு QP ஸ்டார் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா எப்சிலான் ஹேஸ் டஸ் நோ வேல்யூ. ஸோ Q1 ஈக்குவல் டு A ஸ்டார் அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டயக்ராம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கான இந்த டயக்ராமை ஈக்குவலண்ட் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனாக மாற்றிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q2 ஈக்குவல் டு Q2 இன்ட்டு A ப்ளஸ் Q1 இன்ட்டு Bன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி Q1க்கு ஆன்சர்
போன ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ ஸ்டார்னு. ஸோ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Q2 ஈக்குவல் டு Q2 இன்ட்டு ஏ ப்ளஸ் Q1ஓட வேல்யூ ஏ ஸ்டார். அப்போ ஏ ஸ்டார் பி. ஓகே, ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், ஆர் ஈக்குவல் டு ஆர்பி ப்ளஸ் கியூ ஃபார்மேட்டுக்கு மாற்றி இது Q வேல்யூ, இது P வேல்யூ, இது R வேல்யூ. அப்போ R வேல்யூ என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி P வேல்யூ எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது என்ன ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதணும், R ஈக்குவல் டு QP ஸ்டார் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதணும். ஸோ மாற்றி எழுதுனா ஆரோட வேல்யூ Q2. ஸோ Q2 ஈக்குவல் டு Qவோட வேல்யூ A ஸ்டார் B இன்ட்டு P ஸ்டார். Pயோட வேல்யூ A. அப்போது A ஸ்டார். ஸோ இது வரைக்கும் இருக்கிற டிரான்சிஷன் டயக்ராமோட ஈக்குவலண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனுக்கு இதே மாதிரி எழுதணும். லாஸ்ட்டாக Q3 ஈக்குவல் டு Q2 இன்ட்டு B. அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் இல்லை. இப்போ Q2ஓட வேல்யூ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை எடுத்து டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். Q3 ஈக்குவல் டு A ஸ்டார் B இன்ட்டு A ஸ்டார் இன்ட்டு B. ஸோ இது டைரெக்டாக Q3க்கு ஆன்சர் வந்துருச்சு. எனக்கு ஃபார்முலா மாதிரிலாம் ப்ளஸ் போட்டு ஃபார்முலா மாதிரிலாம் இல்லை. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேட் வரைக்கும் இருக்கிற ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அப்போது இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எல்லா வேல்யூவும் இப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம். ஸோ இதான் என்னோடய ஃபைனலைஸ்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த டயக்ராமுக்கு ஈக்குவலண்ட்டான ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த டயக்ராம் நம்ம என்ன மாற்றிருக்கோம், ஈக்குவலண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.